அளவியல் சரிங்களா. பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் மென்சுரேஷன் சொல்லுவாங்க சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா சதுரம் சரிங்களா. ஸ்கொயர் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 பக்கங்களும் சமமாக இருந்தால் தான் அது வந்து ஸ்கொயர் நம்ம சொல்லுவோம் சரிங்களா. அதை ஒவ்வொரு பக்கமும் நம்ம என்ன வச்சுப்போம், ஏ அப்படின்னு வச்சுப்போம். ஸோ இப்போ அதோட பரப்பு ஏரியா பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் சரிங்களா. ஏ ஸ்கொயர் சதுர அலகுகள்னு சொல்லுவோம். அடுத்தது ரெண்டாவது அதோட சுற்றளவு. சுற்றளவு என்ன, 4 பக்கத்தோட கூடுதல் தான் அதோட சுற்றளவு சரிங்களா. சுற்றி நம்ம அளந்தோம்னா அதுதான் சுற்றளவு சொல்லுவோம். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் 4A சரிங்களா. அடுத்தது மூன்றாவது அதோட மூடை விட்டம். ஸோ மூடை விட்டம்னா இந்த பார்ட் தான் மூடை விட்டம் சொல்லுவோம் சரிங்களா. ஸோ இது என்ன, இது வந்து டி அப்படிங்கிற நம்ம சொல்லுவோம். டி சரிங்களா, டயகனல்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு √2 இன்டூ ஏ சரிங்களா. √2 இன்டூ ஏ. ஸோ ஏ இதாவது பார்த்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் உங்களுக்கு √2a வரும் சரிங்களா. ஸோ அடுத்தது இப்போ வந்து சம்ல வந்து டயகனல் மட்டும் கொடுத்துருக்காங்க, டி மட்டும் கொடுத்துருக்காங்க, ஏ கொடுக்கல. அப்போ வந்து அதோட பரப்பு எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் டி ஸ்கொயர் சரிங்களா. இதுதான். ஸோ இதான் வந்து நமக்கு ஸ்கொயருக்கான ஃபார்முலாஸ். சம் வந்து கேட்டால் இந்த மாதிரி தான், ஒன்றா பரப்பு கண்டுபிடிக்க சொல்லலாம், அந்த சுற்றளவு கண்டுபிடிக்க சொல்லலாம், அல்லது மூலைவிட்டம், அல்லது மூலைவிட்டம் கொடுத்துட்டு பரப்பு கண்டுபிடிக்க சொல்லலாம் சரிங்களா. அடுத்தது செவ்வகம். செவ்வகம்னா நமக்கு ரெக்டாங்கிள்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. ஸோ ரெக்டாங்கிள் பொறுத்த வரைக்கும் 2 பக்கம் 4 பக்கங்களில் 2 பக்கங்கள் வந்து சமமாக இருக்கும் சரிங்களா. இது வந்து லென்த்துன்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. இது வந்து பிரெத்துன்னு சொல்லுவோம் சரிங்களா, பி அப்படிங்கிற இடத்துல சொல்லுவோம். ஸோ இந்த பக்கமும் சமமாக இருக்கும், அதே மாதிரி இந்த பக்கமும் சமமாக இருக்கும் சரிங்களா. ஓகே, அப்போ இதோட பரப்பு ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா எல் இன்டூ பி சரிங்களா. இதில் எப்படி ஏ இன்டூ ஏனா ஏ ஸ்கொயரோ அதே மாதிரி எல் இன்டூ பி ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு பரப்பு ஏரியா வந்து கிடைச்சிரும். சுற்றளவு பெரிமீட்டர். சுற்றளவு பார்த்தீங்கன்னா 2 இன்டூ எல் ப்ளஸ் பி. 4 பக்கங்களையும் கூட்டணும் சரிங்களா. அப்போ 4 பக்கம்னா என்ன வரும், ஒரு எல் மறுபடியும் பி, இங்கே மறுபடியும் எல், மறுபடியும் இங்கே பி. இப்போ 2L ப்ளஸ் 2B வருமா. 2 காமன் எடுத்துட்டா 2 இன்டூ எல் ப்ளஸ் பி. இதுதான் ஃபார்முலா சரிங்களா. ஓகே, ஸோ இதை எழுதிட்டிங்களா. நெக்ஸ்ட் பேஜ் போகலாமா. நெக்ஸ்ட் போனோம்னா அடுத்து ட்ரையாங்கிள் பார்க்கலாம், முக்கோணம். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிளே நிறைய இருக்கு. 2 சமபக்க முக்கோணம் இருக்கு, 3 சமபக்க முக்கோணம் இருக்கு, செங்கோண முக்கோணம் சொல்லுவாங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போதைக்கு நார்மலாக வந்து ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னா என்ன, ஜென்ரலான ஒரு ஃபார்முலா. ஸோ அதில் ஏபிசி அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த இடம் இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஹைட் ஆஃப் தி ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம் சரிங்களா. இது வந்து ஹெச்னு வச்சுப்போம். இது வந்து இந்த பார்ட் வந்து பேஸ் ஆஃப் தி ட்ரையாங்கிள் சரிங்களா, பேஸ். ஸோ அப்போ இந்த 2 விஷயம் கொடுத்துருந்தாங்கன்னா ஏரியா பரப்பு ஆஃப் பிஹெச்
சரிங்களா? அடுத்தது சுற்றளவு. சுற்றளவு என்ன? ஏபி + பிசி + சிஏ. சரிங்களா? 3யும் கூட்டணும். ஏபி + பிசி + சிஏ. இதான் வந்து சுற்றளவு. நார்மலா ஒரு ட்ரையாங்கிள் வந்து குடுத்திருந்தாங்கன்னா. சரிங்களா? ஸோ அடுத்தது சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு ஃபார்முலாஸ் வந்து ஜஸ்ட் எப்படி வருது அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். செங்கோணம், செங்கோணம், முக்கோணம். ஸோ இங்கிலீஷ்ல ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா நமக்கு ஒரு சைடு வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் லைனா அதாவது 90 டிகிரி இருக்கணும். அதான் ரைட் ஆங்கிள் சொல்லுவோம். சரிங்களா? இந்த இடம் வந்து எப்பவுமே 90 டிகிரி இருக்கும். எப்படி இருக்கும்? சரிங்களா? ஸோ இது வந்து பேஸ் அடிப்பக்கம். சரிங்களா? பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஹைட் உயரம். சரிங்களா? உயரம் வந்து ஹெச்ன்னு சொல்லுவோம். இது வந்து கர்ணம். ஸோ இதுக்கு வந்து பரப்பு எப்படி? ஏரியா. இதே ஃபார்முலா ஆஃப் பிஹெச் தான். சரிங்களா? பேஸ் ஹைட் தான். ரெண்டாவது சரிங்களா? இது ஏபிசின்னு நோட் பண்ணிக்கலாம். ஏபிசி சுற்றளவு. சுற்றளவு பொறுத்த வரைக்கும் என்னது? அடிப்பக்கம் பேஸு ஹைட்டு அதுக்கப்புறம் கர்ணம் 3யும் கூட்டணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வரும்போது பித்தாகரஸ் தியரம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். பித்தாகரஸ் தியரம்னா பித்தாகரஸ் தேற்றம் பொறுத்த வரைக்கும் இதோட ஸ்கொயர் which is equal to இந்த ரெண்டு பக்கத்தோட ஸ்கொயர் பிளஸ் பண்ணணும். சரிங்களா? அதாவது கர்ணம் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு அடிப்பக்கத்தோட ஸ்கொயர் பிளஸ் உயரத்தோட ஸ்கொயர். சரிங்களா? இந்த பித்தாகரஸ் தியரம். இதை இன்னும் எப்படி எழுதுவாங்கன்னா கர்ணம் இஸ் ஈக்குவல் டு ஹோல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அடிப்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் உயரம் ஸ்கொயர் எழுதுவாங்க. சரிங்களா? இதுவும் நீங்க வச்சுக்கோங்க. எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, நெக்ஸ்ட் போகலாம். ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நம்ம இதை ஆல்ரெடி நான் சொல்கிறோம் தான். சரிங்களா? இது நம்ம யூடியூப்லேயே வீடியோவாக போடுவோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நோட்ஸும் உங்களுக்கு வந்து நம்ம பிடிஎஃபாக அனுப்பிச்சிடுவோம். அதனால் எவ்வளோ சீக்கிரம் நோட் பண்ண முடியுமோ நோட் பண்ணிக்கோங்க. நம்ம சீக்கிரம் நிறையா போகணும். நிறையா கிளாஸ் நம்ம முடிக்கணும் இன்னும். சொல்கிறேன். அடுத்தது வந்து சமபக்கம் கோணம் பார்க்கலாம். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். மூன்று பக்கங்களும் சமமா இருந்தா அது வந்து சமபக்க முக்கோணம் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இதுவும் பொறுத்த வரைக்கும் இதை வந்து நம்ம ஹைட்னு வச்சுப்போம். மூன்று பக்கங்கள் ஏ ஏ ஏ 3 பக்கம் சமமா இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ இதோட பரப்பு √3/4 ஏ ஸ்கொயர். சரிங்களா? √3/4 ஏ ஸ்கொயர்னா அதோட பரப்பு. ஓகே. அடுத்து சுற்றளவு
3 into a. ஸோ 3 பக்கங்களோட கூடுதல் நமக்கு சுற்றளவாக வரும். 3a. மூன்றாவது உயரம். உயரம் பொறுத்த வரைக்கும் √3/2 into a. சரிங்களா? ஸோ இது a ஸ்கொயர், இது a, இங்கே டிவைட் பை 2. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, உயரத்துக்கும் பரப்புக்கும். ஸோ ஃபார்முலா நல்லா பார்த்துக்கோங்க. சரிங்களா? இது சமபக்க முக்கோணம். இது வந்து 3 பக்கங்களும் சமமாக இருக்கும்போது. அடுத்தது இரு சமபக்க முக்கோணம். இரு சமபக்க முக்கோணம். சரிங்களா? ஐசோசெலேஸ் ட்ரையாங்கிள். சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 பக்கங்கள் மட்டும் சமமாக இருக்கும். இது ஹைட்டு. ஸோ இந்த 2 பக்கங்கள் சமமாக இருக்கும். சரிங்களா? மீதி வந்து ஏ, பி, சின்னு வச்சுக்கலாம். ஸோ இதோட பரப்பு பொறுத்த வரைக்கும் h இன்ட்டு, சரிங்களா, h வந்து நம்ம ஹைட்டு, h இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் h ஸ்கொயர். சரிங்களா? a ஸ்கொயர் மைனஸ் h ஸ்கொயர் வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு பரப்பு வந்து கிடைக்கும். சுற்றளவு பொறுத்த வரைக்கும் சுற்றளவுனா 2a ஆல்ரெடி தெரியும், 2 பக்கம் ப்ளஸ் என்ன பண்ணுவோம், 2 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் h ஸ்கொயர். சரிங்களா? a ஸ்கொயர் மைனஸ் h ஸ்கொயர் போட்டால் உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதாவது இந்த பார்ட்டுக்கு பித்தாகரஸ் தேற்றம் யூஸ் பண்ணி இந்த பார்ட்டுக்கு மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா இது வரைக்கும் கிடைக்கும். அவங்க நமக்கு ஃபுல் லென்த் வேணும் அப்படிங்கிறனால 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இது வந்து இரு சமபக்க முக்கோணம். ஓகே, பரப்பு மற்றும் சுற்றளவு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா அசமபக்க முக்கோணம். ஸோ எந்த பக்கமே சமமாக இருக்காது. சரிங்களா? 3 பக்கமும் 3 விதங்களாக இருக்கும். அது வந்து அசமபக்க முக்கோணம் சொல்கிறாங்க. சரிங்களா? ஸ்கெலன்லி ட்ரையாங்கிள் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் போலாங்களா? மூன்று பக்கம் 3 விதமாக இருக்கும். ஸோ 3 பக்கம் இது ஏ, இது பி, இது சின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ இதோட பரப்பு பரப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. ஸோ இந்த எஸ் அப்படிங்கிறது என்னன்னா 3 பக்கங்களோட கூடுதல் a ப்ளஸ் பி ப்ளஸ் சி, 3 பக்கத்தையும் கூட்டி டிவைட் பை 2. ரொம்ப முக்கியம், டிவைட் பை 3 கிடையாது, டிவைட் பை 2. சரிங்களா? இதுதான் எஸ். ஸோ இதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு இந்த பரப்புக்கு வந்து எஸ் சப்ஸ்டியூட் பண்ணி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஸோ அதையும் வந்து சுற்றளவு வந்து எல்லாத்துக்கும் தெரியும், 3 பக்கங்களோட கூடுதல் தான் a ப்ளஸ் பி ப்ளஸ் சி. சரிங்களா? ஓகே, அடுத்தது இணைகரம். parallelogram. சரிங்களா?
ஸோ இணைகரம் பொறுத்த வரைக்கும் செவ்வகம் மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் சாய்வா இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பக்கமும் சமமா இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் சமமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பரப்பு. B into H. நமக்கு என்ன செவ்வகத்துக்கு பார்த்தோமோ அதே தான். B into H. சுற்றளவு 2 into A plus B. சரிங்களா? ஸோ breadth into height இருந்துச்சு அங்கே. இங்கே வந்து A into A plus B. இந்த பக்கங்கள். இந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வரும். B into Hக்கு இது வரும். ஸோ இங்கே வந்து A into B. சரி, A plus B. சரிங்களா? இது வந்து ஹைட்டு, இது வந்து அதோட பக்கங்கள். சரிங்களா? நெக்ஸ்ட் போனாங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சாய் சதுரம். ரோம்பஸ். சாய் சதுரம்னா 4 பக்கங்களும் சமமா இருக்கணும். சரிங்களா? இதுதான் சாய் சதுரம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூலை விட்டம் சொல்லுவோம் நம்ம. சரிங்களா? இது வந்து D1 வச்சுப்பாங்க, இது வந்து D2 வச்சுப்பாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ இதோட பரப்பு ஆஃப் D1 into D2, அதாவது சுற்றளவு ஓகேங்களா? அடுத்தது வட்டம். சர்க்கிள். சரிங்களா? ஸோ சென்டர்ல இருந்து அதோட இந்த ஏரியா வரைக்கும், சைடில் இருக்க ஏரியா வரைக்கும் இருக்கிறது நமக்கு ரேடியஸ் ஆரம்னு சொல்லுவோம். சரிங்களா? வட்டத்தில் இது ஒன்று தான் நமக்கு. இப்போ இதோட பரப்பளவு என்ன? வட்டத்தின் பரப்பளவு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு பை இன்டூ ஆர் ஸ்கொயர். சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது சுற்றளவு. சுற்றளவு பார்த்தீங்கன்னா 2πr. இதுதான் வந்து வட்டம். அடுத்தது அரை வட்டம். செமி சர்க்கிள். செமி சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நமக்கு ஸோ இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட் வரைக்கும் நமக்கு ஆர் இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் நமக்கு என்னது, இதுவும் நம்ம ஆரம் தான் சொல்லுவோம். சரிங்களா? ரேடியஸ். ஸோ இந்த ஃபுல் லென்த் வந்து நம்ம டின்னு சொல்லுவோம். சரிங்களா? டயாமீட்டர். சரிங்களா? இது வந்து ரேடியஸ், இது டயாமீட்டர் ஃபுல்லாக. ஓகே. ஸோ இப்போ இதோட பரப்பு என்னவா இருக்கும்? வட்டத்தின் பரப்பு பை ஆர் ஸ்கொயர்னா அரை வட்டத்தின் பரப்பில் என்ன? ஆஃப் பை ஆர் ஸ்கொயர். சரிங்களா? அதில் பாதி தானே வரும், பை ஆர் ஸ்கொயர். ஆஃப் பை ஆர் ஸ்கொயர். அதோட சுற்றளவு என்னவா இருக்கும்? 2πr. சரிங்களா? மொத்த சுற்றளவு நமக்கு 2πr அப்படின்னா இதில் பாதி என்னவா இருக்கும்?
2 பை ஆர்ல பாதி பை ஆர் வரும். இது வந்து இதுக்கு. ஸோ இந்த லென்த் இருக்குல்ல, இதையும் நம்ம பண்ணணும். ப்ளஸ் 2r ப்ளஸ் 2r. ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஆர், இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ஆர். அப்போ 2r. ஸோ ஃபஸ்ட்டு இது அது இந்த உள்ள இருக்கு, இதுலேருந்து இது வரைக்கும் சரிங்களா, இது வரைக்கும் பை ஆர், இந்த லென்த் 2r. ஸோ அதனால் போட்டிருக்கோம் சரிங்களா சுற்றளவு. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் போனாங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கால்வட்டம். குவாட்ரண்ட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நமக்கு அந்த அரைவட்டத்தில் மறுபடியும் பாதி இருக்கும் சரிங்களா. அதுதான் வந்து கால்வட்டம் சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர் தான், இது ரேடியஸ், இதுவும் ரேடியஸ் தான் வரும் சரிங்களா. ஓகே, அடுத்தது இதோட பரப்பல. ஸோ பை ஆர் ஸ்கொயர் பை 4. ஏன்னா 4ல் ஒரு வட்டத்தில், அதனால பரப்பு வந்து பை ஆர் ஸ்கொயர் பை 4. அதே மாதிரி சுற்றளவும் அது வந்து 2 பை ஆர் பார்த்தாங்களா, 2 பை ஆர் டிவைட் பை 4 போடணும். அப்போ கேன்சல் பண்ணால் 2 வரும் சரிங்களா. அப்போ பை ஆர் பை 2 ப்ளஸ் இது வந்து பை ஆர் பை 2 சரிங்களா. இதுலேருந்து இது வரைக்கும் இருக்க சுற்றளவு பார்த்தீங்கன்னா பை ஆர் பை 2 ப்ளஸ் இந்த ஆர் 2 ஆட் பண்ணப்போ 2r சரிங்களா. அதான் சுற்றளவுக்கான ஃபார்முலா. ஓகே, அடுத்தது வட்ட கோணப்பகுதின்னு சொல்லுவாங்க சரிங்களா. செக்டார் ஆஃப் சர்க்கிள். அதாவது ஒரு வட்டம் ஃபுல்லாக கொடுத்துருவாங்க சரிங்களா. அந்த வட்டத்தில் ஒரு பகுதி மட்டும் சரிங்களா, அதோட ஏரியா அல்லது அதோட சுற்றளவு என்ன அப்படிங்கிறது மாதிரி கேட்பாங்க. ஸோ இப்போ இது இந்த மாதிரி கொடுத்துட்டு, ஸோ இந்த பார்ட் மட்டும் எந்த பார்ட் மட்டும் கேட்பாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து இந்த டீட்டா கொடுத்துருவாங்க, எவ்வளோ டிகிரி அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க சரிங்களா. டீட்டா கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ நம்ம இதை என்ன எடுத்துக்கலாம்னா, இது வந்து லென்த்து சரிங்களா, இது வந்து லென்த்து, இது டீட்டா சரிங்களா. ஓகே, இதுக்கு என்னன்னா, இந்த வட்டக்கோண பகுதியின் ஃபர்ஸ்ட் வந்து இந்த வில்லின் நீளம், வில்னா இதுதான் சொல்லுவோம் நம்ம சரிங்களா. இதுதான் வில்லின் நீளம் சொல்லுவோம், இந்த எல் தான் வில்லின் நீளம் சொல்லுவோம். L is equal to theta by 360 into 2 pi r சரிங்களா. theta by 360 into 2 pi r. ரெண்டாவது இதோட பரப்பு. பரப்பு என்ன, நமக்கு பை ஆர் ஸ்கொயர்னு ஆல்ரெடி தெரியும் சரிங்களா. வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயரு. ஸோ அப்போ எதோட பை ஆர் ஸ்கொயர்னா, இந்த டீட்டா கொடுத்துருக்க டீட்டா டிவைட் பை 360 டிகிரி சரிங்களா இன்டூ பை ஆர் ஸ்கொயர் சரிங்களா. அந்த டீட்டாவில் எவ்வளோ டைம் வருது அப்படிங்கிறத வச்சு நம்ம போடுறோம் சரிங்களா. நெக்ஸ்ட் இங்கே சம் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ எவ்வளோ டிகிரி, 30 டிகிரினா 3 போட்டிங்கன்னா, இங்கே வந்து கேட்டிங்கன்னா 30,000 அடிச்சோம்னா பார்த்தீங்கன்னா இது வந்து 3, ஸோ கிட்டத்தட்ட 12 டைம் வரும்னு நினைக்கிறேன். அப்போ டிவைட் பை என்ன வருதோ அதோட டிவைட் பை 12 பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வரும். அல்லது இதுக்கு இன்னொரு ஃபார்முலா என்னன்னா, LR by 2, LR divided by 2. ஸோ L வந்து நமக்கு இந்த வில்லின் நீளம். ஸோ இதுதான் இந்த இங்கே கொடுத்துருக்காங்க ஃபார்முலாவில். அப்படி எப்படி இந்த LR எப்படி போடுறாங்கன்னா, டீட்டா divided by 360 டிகிரி இன்டூ 2 பை ஆர் இருக்கா,
2πr நமக்கு என்னது, இது வந்து Lன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா, Lன்னு வச்சுக்கிறோம். பட் நமக்கு என்ன வருது, πr² தானே வேணும். அப்போ r²க்காக நம்ம இன்னொரு r மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அது L கூட. சரிங்களா, L கூட r மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். இந்த 2 கேன்சல் பண்றதுக்காக டிவைட் பை 2 போட்டுக்கிறோம். சரிங்களா, ஸோ அதான் இப்படி வந்து கன்ஃபார்ம். ஸோ அதை LR/2 அப்படிங்கிறது நமக்கு வச்சு போட்டுட்டேன். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ Lக்கு பதிலாக நீங்கள் அல்லது என்ன ஃபார்முலா, LR/2. ஸோ இப்போ இந்த Lக்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ θ/360 டிகிரி into 2πr into r whole divided by 2 ன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 கேன்சல் ஆயிரும். இந்த r into r வந்து r² வரும். அப்போ θ/360 டிகிரி into π r, இந்த r into r வந்து r². ஸோ இந்த ஃபார்முலா கிடைச்சிருச்சுங்களா. ஸோ அதுதான் சொல்றேன். சரிங்களா, இந்த ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம இப்படி எழுதிக்கலாம். அவ்வளோதான். சப்போஸ் L டைரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, டைரெக்டாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி பண்ணிட்டே இருக்கலாம் நீங்கள். அதுக்காக அடுத்தது சுற்றளவு. சுற்றளவு என்ன, இந்த L பிளஸ் இது ஒரு r, இது ஒரு r பிளஸ் 2r. இங்கதான் சுற்றளவு. ஸோ இவ்வளோதான் வந்து நமக்கு 2 டைமென்ஷனுக்கான ஃபார்முலாஸ். சரிங்களா, அடுத்து 3 டைமென்ஷனுக்கான ஃபார்முலாஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 2 டைமென்ஷனில் இருக்க சம்ஸை வந்து பார்த்துருவோம். சரிங்களா, ஸோ அதுக்கப்புறம் நம்ம 3 டைமென்ஷன் போய்க்கலாம். சரிங்களா, ஏன்னா இது ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய ஃபார்முலாஸ் படிக்கிற மாதிரி வேணும். அதனால் இதுவே நிறைய இருக்க மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் இருக்க சம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம 3 டைமென்ஷனுக்கான ஃபார்முலா எழுதி அதுக்கான சம்ஸ்க்கு போகலாம். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் போகலாங்களா. ஸோ டைரெக்டாக சம்ஸ்க்கு போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம். ஸோ சிம்பிளான சம் சொல்கிறேன், சீக்கிரம் போட்டுரும். ஸோ சதுரத்தின் பக்களவு வந்து பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் எனில் பரப்பு மற்றும் சுற்றளவு காண்க. ஸோ டைரெக்டாக நீங்கள் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். சரிங்களா, ஸோ என்னைக்கும் இந்த சிம்பிளானுக்கெல்லாம் நீங்கள் வந்து டயக்ராம் போடணும் அவசியம் இல்லை. பட் ஆனால் டயக்ராம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, எந்த சம்மாக இருந்தாலும் சரி, இந்த மெஷர்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும், டாபிக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் டயக்ராம்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டைமென்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் டேரெக்டாக ஞாபகம் இருக்கும், அதனால் ஈஸியாக போட்டலாம். பட் 3 டைமென்ஷன் வரும்போது முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன டைமென்ஷன் கொடுத்துருக்காங்களோ அந்த டைமென்ஷனை வரைஞ்சி அதோட இதை வந்து நோட் பண்ணிட்டு நீங்கள் சம்ஸை வந்து ஒர்க் அவுட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம எக்ஸாம் ஹால்குள்ளே போகும்போது நம்ம டேரெக்டாக சம்மை சால்வ் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கும் வந்து டயக்ராம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, அது உங்களுக்கு கொஞ்சம் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ நமக்கு பக்கம் சொல்லியாச்சு. சரிங்களா, பக்கம் வந்து 10 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. சரிங்களா, ஸோ இப்போ பரப்பு என்ன, a². சுற்றளவு 4a. இதை சப்ஸ்டிட் பண்ணால் நம்மளுக்கு a into a 4 into a என்னது 10 into 10 4 into 10. சரிங்களா, இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ 100 40 தான் ஆன்சர். ஓகேங்களா, 100 40. ஸோ சிம்பிளான சம்ஸ். சரிங்களா, அடுத்து ரெண்டாவது சம். இந்த சம் போடுங்க. சதுர வடிவ விளையாட்டு திடலின் சுற்றளவு 2000 மீட்டர். அதன் பரப்பளவை காண்க. என்ன ஆன்சர் வருங்க, கரெக்டாக சொல்லுங்க. சுற்றளவுன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, சுற்றளவு எவ்வளோ சொல்லிருக்காங்க, 2000 மீட்டர்னு சொல்லிட்டாங்க.
சரிங்களா? அப்ப சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? 4A = 2000. இப்போ A = 2000/4. ஸோ A கண்டுபிடிச்சு ஒரு பரப்புக்கு என்ன ஃபார்முலா? A². இப்போ சப்ஸ்டிட் பண்ணால் ஆன்சர் வரும். என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்கள். என்ன ஆன்சர் வருதுங்க? யாருக்குமே ஆன்சர் இல்லையா? சொன்னீங்கன்னா தான் தெரியும். அமைதியாக இருந்தீங்கன்னா எப்படி? இருக்கீங்களா? 500 வந்திருக்குங்களா எல்லாத்துக்கும்? வந்துருச்சு சார். A வந்து 500 வந்திருக்கும். A²? 2,50,000. 500 × 500 போட்டா 2,50,000. நெக்ஸ்ட். அடுத்தது. ஸோ பெருசாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் வந்து இந்த மாதிரி சம்ஸ் தான் பேசிக்ஸாக தான் இருக்கும். நம்ம போய்க்கலாம். அடுத்தது போய்க்கலாம். அடுத்தது செவ்வகம்ல சம் பார்க்கலாம். ஸோ அதோட நீளம், செவ்வகத்தின் ரெக்டாங்கிளோட நீளம், லென்த்து 8 மீட்டர், பிரெத் அகலம் 5 மீட்டர் எனில் அதோட சுற்றளவு மற்றும் பரப்பளவு ரெண்டையும் காண்க. ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் லென்த் வந்து 8 சொல்லியிருக்காங்க, பிரெத் வந்து 5. ஸோ அதே மாதிரி இந்த மெஷர்மெண்ட்ஸில் வந்து சம்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது கொடுத்துருக்க 2 டைமென்ஷனோட அளவு, அதாவது மீட்டரில் கொடுத்துருக்காங்களா சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கோங்க. ஸோ சப்போஸ் ஏதாவது மாற்றி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அது ஏதாவது ஒரு டேர்முக்கு வந்து மாற்றிட்டு தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். சரிங்களா? அந்த மாதிரி சம்ஸும் வரும். இது சப்போஸ் இது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க, இது மீட்டரில் கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ ஒன்று மீட்டரில் மாற்றிக்கணும், அல்லது ஏதோ ஒன்று சென்டிமீட்டரில் மாற்றிக்கணும். மாற்றிட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். ஓகே, அடுத்தது இதோட பரப்பு என்ன ஃபார்முலா? L × B. சரிங்களா? L × B, சுற்றளவு 2 × L + B. இப்போ 8 × 5, இதை பொறுத்த வரைக்கும் 2 × 8 + 5. என்ன ஆன்சர் வரும்? 8 × 5 40. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 13 வரும். 13 × 2 வந்து 26. அடுத்த சொன்ன செவ்வகத்தின் நீளம் 10 மீட்டர், அகலம் 8 மீட்டர், அதனை சுற்றி வெளிப்புறமாக வெளிப்புறமாக 1 மீட்டர் அகலமுள்ள
சீரான பாதை அமைக்கப்படுகிறது. இந்த மாதிரி சம்ஸ்லாம் வரும். பாதை அமைக்க கேட்டிருக்காங்க ஆல்ரெடி. இந்த மாதிரி அமைக்கப்படுகிறது எனில் பாதையின் பரப்பளவை காண்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டயக்ராம் ஃபர்ஸ்ட் போட்டுப்போம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா இது வந்து 10 மீட்டர் கொடுத்துருக்காங்க, இது 8 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் செவ்வகம். ஸோ அதை சுற்றி வெளிப்புறமாக, ஸோ அவுட் சைடில் என்ன பண்ணுறாங்கன்னா 1 மீட்டருக்கு, சரிங்களா, 1 மீட்டர் ஆகணும். ஸோ அப்போ இது வந்து இந்த மாதிரி சுற்றியுமே 1 மீட்டருக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு பாதை ஒன்று போடுறாங்க. சரிங்களா? அப்போ இந்த பாதையோட பரப்பு என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ இந்த பாதையோட பரப்பு என்ன அப்படிங்கிறதா கொஸ்டின். ஓகே, அப்போ என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த சின்ன செவ்வகத்தோட பரப்பை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பெரிய செவ்வகத்தோட பரப்பை கண்டுபிடிச்சு ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? சரி, அப்போ ஃபர்ஸ்ட் வந்து சின்ன செவ்வகத்தோட பரப்புக்கு என்ன ஃபார்முலா? பரப்பு ஈக்குவல் டு L இன்டு பி தான். அப்போ 10 இன்ட்டு 8 80. இது வந்து சிறியன்னு வச்சுக்கோங்க. அது பெரிய, அதோட பரப்பு அது என்னது L இன்டு பி தான். ஸோ ஆனால் பட் அதோட லென்த் என்ன? ஸோ லென்த் வந்து நமக்கு 1 மீட்டர் வந்து ஜாஸ்தியாகுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? சீரான பாதை வந்து 1 மீட்டர் வந்து அதிகமாகும். அப்போ நமக்கு எப்படி அதிகமாகும்னா இந்த பக்கம் 1 மீட்டர், இந்த பக்கம் 1 மீட்டர் ஜாஸ்தி ஆகும். சரிங்களா? இங்கே ஒன்று இங்கே ஒன்று. அப்போ இந்த தான் டோட்டல் லென்த் தான் நமக்கு என்னது 12 வரும். 10 ப்ளஸ் இங்கே ஒன்று 12. ஸோ அப்போ இதோட லென்த் வந்து 12. அதே மாதிரி பிரெத்தை பொறுத்த வரைக்கணும்னா அதே மாதிரி தான். இங்கே 1 மீட்டர் ஜாஸ்தி ஆகும், அதே மாதிரி கீழே 1 மீட்டர் ஜாஸ்தி ஆகும். அப்போ இங்கே ஒன்று சேர்த்துனா அப்போ 8 + 2 10. 10. ஸோ இது 120. ஸோ இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 40. சரிங்களா? 120 - 80 வந்து பார்த்தீங்கன்னா 40. சரிங்களா? அப்போ 40 ஸ்கொயர் மீட்டர்ஸ், அதனை மீட்டர் தான் வந்து நமக்கு ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரியும் கேட்பாங்க, இது ஓடு பாதைன்னு சொல்லுவாங்க. சப்போஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வெளிப்புறமாகன்னு கொடுத்துருக்காங்க, இதே உட்புறமாகன்னு கொடுத்துருந்தா என்ன ஆகும்? இந்த ஆல்ரெடி கொடுத்துருக்கல 2 கம்மியாகும். ஸோ இது வந்து சப்போஸ் உட்புறமாக அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு 2 வந்து மைனஸ் பண்ணும். அப்போ 10ல் 2 மைனஸ் போச்சுன்னா 8, 8ல் 2 மைனஸ் போச்சுன்னா 6. சரிங்களா? அப்படி உங்களுக்கு அது என்னன்னு பார்த்துக்கணும், உட்புறமாகவா வெளிப்புறமாகவா அப்படின்னு நீங்கள் வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு செங்கோண முக்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் 11 சென்டிமீட்டர், 28 சென்டிமீட்டர் ஏனில் முக்கோணத்தின் பரப்பளவு. ஸோ செங்கோண முக்கோணத்தை தாங்கும் பரப்பளவுனா, செங்கோண முக்கோணம்னா நமக்கு தெரியும் 90 டிகிரி இருக்கும். சரிங்களா? செங்கோண முக்கோணம் இதோட தாங்கும் பக்கங்கள் பொறுத்த வரைக்கும் நமக்கு
11 28 அப்படி வச்சுக்கணும். சரிங்களா? 11ங்கிறது பேஸ், என்னைக்கு ஃபர்ஸ்ட் எடுத்துறது பேஸ் தான் எழுதணும். ஹைட்டு அதுக்கப்புறம் 28. சரிங்களா? அதாவது செங்கோணத்து முக்கோணத்தை தாங்கும் பக்கங்கள். சரிங்களா? இப்போ அதோட பரப்பளவு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ அதோட பரப்பளவு என்ன? பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? ஆஃப் b into h. சரிங்களா? அப்போ ஆஃப் பிரெத் என்ன? 11, ஹைட் என்ன? 20. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர். சரிங்களா? ஸோ இதை அடிச்சோம்னா 14 டைம்ஸ் வரும். 14 into 11. சரிங்களா? 14 into 11 போட்டால் 154. 154 ஆன்சர். சரிங்களா? ஸோ தாங்கும் பக்கங்கள்லாம் இதுதான். ஸோ ஜஸ்ட் நமக்கு பிரெத் ஹைட்லாம் கொடுக்க மாட்டாங்க, வெறும் செங்கோண முக்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் தான் கொடுப்பாங்க. நீங்கள் தான் அசம்ஷன் பண்ணிக்கணும் இது பிரெத், இது ஹைட். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ் போய்க்கலாம். இதை நோட் பண்ணிட்டீங்களா? சும்மா சிம்பிளாக உங்களுக்கு என்ன புரியுற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது ஒரு சமபக்க முக்கோணத்தின் உயரம் √6 சென்டிமீட்டர் எனில் அதன் பரப்பு என்ன? சமபக்க முக்கோணத்தோட உயரம் கொடுத்துருக்காங்க, நம்ம வெறும் உயரம் மட்டும் கொடுத்துருக்காங்க √6ன்ட்டு. ஸோ அப்படின்னா அதோட பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இந்த √6 சொல்லியிருக்காங்க ஹைட்டு. அப்படின்னா பரப்பு என்ன? பரப்பு ஃபர்ஸ்ட் வந்து உயரத்தை என்ன? உயரம்னா என்ன? உயரம் h ஈக்குவல் டு என்ன? 3/2a பார்த்தாங்களா? உயரத்துக்கு 3/2a. சரிங்களா? ஸோ இதான் நமக்கு உயரம் சொல்லியிருக்காங்க. அப்போ உயரம் √6 நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு. இப்போ √3/2 into a. அப்போ a நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? a கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம்? இந்த பக்கம் கொண்டு வந்தோம். அப்போ √6 into 2 by √3 equal to a. சரிங்களா? இப்போ √6 நம்ம எப்படி எழுதலாம்? 2 into √3 எழுதலாமா? √6 வந்து 2 into √3 அப்படி எழுதலாம். ஸோ டிவைட் பை √3 into 2 which is equal to a. ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு ஓகே, ஸோ கேன்சல் ஆகிடும். a equal to 4. ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? அதான். சரிங்களா? ஸோ என்ன ஆன்சர் வரும் பார்த்தீங்கன்னா, நமக்கு பரப்புக்கு என்ன ஃபார்முலா? சமபக்க முக்கோணத்தோட பரப்புக்கு என்ன ஃபார்முலா? √3/4a². சரிங்களா? √3/4a². √3/4a. அப்போ
3/4 into a. கேன்சல் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 4 into √3. சரிங்களா? புரிஞ்சுதுங்களா என்ன பண்ணிருக்கோன்ட்டு? ஸோ நீங்கள் அடுத்த சம் நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. இது எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட் போலாமா? இந்த சம் எழுதிக்கோங்க. ஒரு அசமபக்க முக்கோணத்தின் சுற்றளவு 144 மீட்டர் மற்றும் அதன் பக்கங்களின் விகிதம் 3:4:5 எனில் பரப்பு. ஸோ முதல்ல நம்ம ஒரு அசம்பக்க முக்கோணத்தோட பரப்புக்கு என்ன ஃபார்முலா? பரப்புக்கு என்ன ஃபார்முலா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்டூ, ஸோ அசம்பக்க முக்கோணம் வரைஞ்சிக்கலாம், ஏபிசி. ஸோ எஸ் இன்டூ எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. சரிங்களா? அப்போ எஸ் என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் டிவைட் பை 2 பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஏ பிளஸ் பி என்ன? ஏ பிளஸ் பி சி என்னது? சுற்றளவு வருமா? 3 பக்கங்களில் கூடுதல் தானே சுற்றளவா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து என்னது? 144 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நம்ம டேரெக்டாக எஸ் கண்டுபிடிச்சாங்களா? ஸோ அப்போ அதே மாதிரி பக்கங்கள் கண்டுபிடிக்கணும். பக்கங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? விகிதங்கள் கொடுத்துருக்காங்க. விகிதங்கள் என்னன்னா 3x plus 4x plus 5x 3 பக்கங்கள் கூடுதல் தான் நமக்கு என்னது? 144ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ எல்லாத்தையும் கூட்டினா என்ன வரும்? 9 10 12 சரிங்களா? 12x is equal to 144. அப்போ x is equal to என்னது? 144 divided by 12 சரிங்களா? இப்போ x is equal to என்ன வரும்? அதுவும் நமக்கு 12 தான் வரும் சரிங்களா? 144னா 12 into 12 தான். ஸோ அப்போ இதுவும் நமக்கு கிடைச்சிருச்சு. அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணணும்? இது கூட சப்ஸ்டிட் பண்ணணும். அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணுற 3 into 12 அது வந்து நமக்கு ஏவா வரும். அதுக்கப்புறம் 4 into 12 அதுக்கப்புறம் 5 into 12. ஸோ இது வந்து ஒவ்வொரு பக்கங்கள் சரிங்களா? ஸோ 12 36 இது 48 இது வந்து 12 60. ஸோ இதுதான் நமக்கு பக்கங்கள். ஸோ அப்போ இதை நீங்கள் கண்டுபிடிச்சி எஸ் கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் வரும். எனக்கு ஆன்சர் சொல்லுங்களேன். ஸோ 144 டிவைட் பை 2 போட்டால் நமக்கு 72 வரும். ஸோ அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 72. பக்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சின்னு வச்சு நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள் இந்த ஃபார்முலாவில். ஸோ ஃபார்முலா போடும்போது நீங்கள் என்ன பண்ணணும்? சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணுமோ சிம்பிளிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ணுங்க. ஏன்னா நம்ம ரூட்டில் இருக்கு, நீங்கள் பெருசாக மல்டிப்ளை பண்ணி இப்படி ரூட் கண்டுபிடிச்சிட்டு இருக்க முடியாது. நெக்ஸ்ட் பேஜில் போடுறேன் நான். இது கொஞ்சம் லென்த்தாக போகும். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக போடும்போது தப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் இந்த எஸ் வந்து 72, பேலன்ஸ் 36, 48, 60. இது வந்து ஏ, இது பி, இது சி சரிங்களா? இது ஏ,
இது பி, இது சி. இதை வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பேஜில் போடுறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் வந்து என்ன சொன்னோம் நம்ம 72 பார்த்தோம். இப்போ 72 மைனஸ் ஏ வந்து என்னது நமக்கு 36, பி வந்து 72 மைனஸ் 48, அதே மாதிரி சி வந்து 72 மைனஸ் 60. சரிங்களா? 72 இன்ட்டு 36 மைனஸ் பண்ணால் 36 வரும். இதை மைனஸ் பண்ணால் 24 வரும். இதை மைனஸ் பண்ணால் நமக்கு 12 வரும். சரிங்களா? ஸோ அது அகைன் நம்ம இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். 72 என்ன பண்ணலாம், 2 இன்ட்டு 36 எழுதலாமா? ஸோ இன்ட்டு 36 வந்துடும். 24 பொறுத்த வரைக்கும் என்னலாம், 2 இன்ட்டு 12 எழுதலாமா? இன்ட்டு 12 வரும். சரிங்களா? ஸோ இப்போ எல்லாமே எல்லாத்துலேயும் எடுத்துக்கோங்க. எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? ஸோ 36 இருக்குது, 12 2 டைம் இருக்குது, அதேமாதிரி 2 வந்து 2 டைம் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ரூட்டை கேன்சல் பண்ணிட்டு ஒவ்வொரு டைம் மட்டும் எழுதிக்கலாம். 2 இன்ட்டு 36 இன்ட்டு 12. சரிங்களா? சரி, தான் நமக்கு ஆன்சர். இப்போ மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லுங்கள். என்ன ஆன்சர் வருதுங்க? மல்டிப்ளை பண்ணிட்டீங்களா? யாருக்குன்னு ஆன்சர் இல்லை, மல்டிப்ளை பண்ணலையா இன்னும்? இருக்கீங்களா? 864. எதுங்க? 864. 864. மற்ற எல்லாத்துக்கும் 865 வந்திருக்கா? மற்றவங்களுக்கு யாருக்கும் இல்லையா? சார் 864 சார். மற்றவங்களுக்கு? சரி, ஓகே. 864 ஆன்சர் வந்தால் சரி. சரிங்களா? கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. சும்மா கிளாஸில் இருக்கீங்க, பட் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க. சம் போடுங்க. 176 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி வட்டமாக வளைக்கப்படுகிறது. எனில் வட்டத்தின் பரப்பளவு. சரிங்களா? ஸோ ஒரு கம்பி இருக்குன்னு லென்த்தா. சரிங்களா? அது வந்து 176 சென்டிமீட்டர் சொல்லிட்டாங்க. ஸோ இதை என்ன பண்ணுறாங்க, நம்ம ரவுண்டாக வளைக்கிறோம். சரிங்களா? ரவுண்டாக
ரவுண்டாக வளைக்கிறோம் சரிங்களா. ஸோ அப்போ இந்த ஸ்டார்டிங் ஏ இது பி. ஸோ அப்போ இங்கே வந்து இது கம்பியோட ஸ்டார்டிங் ஏ இங்கே பி இப்படி முடியும். ஸோ இது வந்து நமக்கு வளைச்சதுக்கப்புறம் அதோட டைமென்ஷன் வந்து மாறிடும். ஸோ அப்போ இது என்னவா இருக்கும் நமக்கு வட்டத்தின் சுற்றளவு, அதான் இன்டைரக்டாக அப்படி சொல்லியிருக்காங்க சரிங்களா. இப்போ வட்டத்தின் சுற்றளவு பெரிமீட்டர் தான் எனக்கு நமக்கு 176. அப்போ சுற்றளவு வந்து 176. வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? வட்டத்தின் சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலாங்க? 2πr which is equal to 176. நமக்கு ரேடியஸ் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா நமக்கு என்ன கேட்டிருக்கான்? பரப்பு கேட்டிருக்கான். பரப்புக்கு என்னது பை ஆர் ஸ்கொயர் தான் ஃபார்முலா. பரப்புக்கு வந்து ஃபார்முலா வந்து நமக்கு பை ஆர் ஸ்கொயர். அப்போ ஆர் வந்து ஃபர்ஸ்ட் வேணும். இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னது? 176 டிவைட் பை 2 இன்டூ பை சரிங்களா. ஓகே, அடுத்தது நீங்கள் இங்கே இந்த ஃபார்முலா டேரெக்டாக நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறதா சப்ஸ்டியூட் பண்ணலாம், இல்லை இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ பையோட வேல்யூ வந்து எப்பவுமே 22/7 தான் சரிங்களா. 22/7. ஸோ இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் 176 2 இன்டூ 22/7 இது வந்து மேலே போயிடும் சரிங்களா. 7 கீழே ஒரு 7 மேலே போயிடும். சரி, சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் வரும். சிம்பிளிஃபை பண்ணி என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்கள். ஆர் என்னன்னு சொல்லுங்கள். ராஜா இருக்கீங்களா? ராஜா இருக்கீங்களா? என்ன ஆன்சர் வருதுங்க ராஜா? போட்டிங்களா இது? வேற யாருக்கு ஆன்சர் வந்திருக்கு? வேற யாருக்கு ஆன்சர் வந்திருக்குங்க இது? ஸோ அது என்ன வேல்யூ? ஆர் என்ன வேல்யூ வந்திருக்கு? 112 சார். ஆர் வேல்யூ மட்டும் சொல்லுங்க. 112 இல்லையே, சிம்பிளிஃபை பண்ணா என்ன? 176 போட்டா 8 டைம் வருமா? 8 மறுபடியும் 16 வரும், 8 டைம் வரும். ஸோ 88 வரும். இது 4 டைம்ஸ் வரும். எல்லாம் 28 போட்டு தான் வரும். ஆர் வந்து வெறும் 28 மட்டும் தான் வரும். நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. மல்டிப்ளை பண்ண மிஸ்டேக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பரப்பு வந்து என்னது சார்? ஆமாங்க சார், 28 தான். ஸோ அதான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து தப்பு பண்ணிடக்கூடாது சரிங்களா. இந்த மல்டிப்ளை பண்ணுறதுல இந்த மாதிரி பண்ணால் நமக்கு தம்மே ஃபுல்லாகவே தப்பாகிடும். அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க சரிங்களா. 22/7 ஆர் வந்து நமக்கு 28ன்னு கண்டுபிடிச்சோம். 28 × 28 சரிங்களா. ஸோ இதை அடித்தா 4 டைம்ஸ் வரும். ஸோ 88 × 28 போட்டாங்க, அதான் ஆன்சர். ஸோ என்ன ஆன்சர் வருதுன்னு சொல்லுங்கள் மல்டிப்ளை பண்ணி. 88 × 28. எண்பத்தெட்டு × 28.
2464 24 64 2464 அந்த ஆன்சர் கரெக்ட். மற்றவங்களுக்கு வந்திருக்குங்களா? மற்றவங்களுக்கு ஆன்சர் வந்திருக்கா? வந்திருக்கு சார். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் போலாங்களா? லெசன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. 14 சென்டிமீட்டர் ஆரமுள்ள அரைவட்டத்தின் பரப்பளவுக்கு என்ன ஃபார்முலா? யாராவது சொல்ல முடியுங்களா? பரப்பளவு மற்றும் சுற்றளவு காண்க. ஸோ இதை டைரக்டாக ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ நமக்கு அரைவட்டம் ஆரம் சொல்லியிருக்காங்க. ஆரம்னா இதில் வந்து இது வரைக்கும் ரேடியஸ் வந்து 14 சென்டிமீட்டர். அதே மாதிரி இங்கேயும் நமக்கு அதே தான் 14 சென்டிமீட்டர். சரிங்களா? பரப்புக்கு என்ன ஃபார்முலா? அரைவட்டத்தின் பரப்பு என்ன ஃபார்முலாங்க? வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 2. சரிங்களா? அதே மாதிரி சுற்றளவு 2πr டிவைட் பை 2 போட்டால் πr வரும் ப்ளஸ் 2r. சரிங்களா? ப்ளஸ் 2r வரும். பை வந்து நான் சொன்னேன் ஆல்ரெடி 22/7. ஆரம் வந்து 14. சரிங்களா? 14 கிடைக்கிற ஆன்சர் டிவைட் பை 2 போடணும். சரிங்களா? ஹோல் டிவைட் பை 2 தான் போடணும். இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது எப்பவும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிச்சிட்டு இதை ஹோல் டிவைட் பை 2 போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வரும். இது வந்து பரப்புக்கு. சரிங்களா? அதே மாதிரி சுற்றளவு பொறுத்த வரைக்கும் 22/7 into 14 plus 2 into 14. ரெண்டுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. பரப்பளவுக்கு 38 வருது சார். பரப்பளவு எவ்வளோ வருங்க? 38. 38ஆ 308ஆ? சாரி 308. சாரி. 308 தான் கரெக்ட். அடிக்கும்போது 0 மறந்துட்டேன் சார். ஓகே ஓகே. அடுத்து சுற்றளவு போட்டிங்களா? இல்ல சார், போட்டுட்டு இன்ஃபார்ம் பண்றேன் சார். போடுங்க. சார் 70ங்க சார் சுற்றளவு. சுற்றளவு வருதுங்க 70ங்க சார். 72 வரணும். 72 வருது. 72 தான் கரெக்ட். 72 சார். இதை பார்த்தீங்கன்னா 2 அடிச்சிட்டிங்களா? 2 அடிச்சா 444 வருமா? இதை வச்சுக்கோங்க. 2 into 14 பார்த்தீங்கன்னா 14னா 28 வரும். 44 plus 28 என்ன வருது? உங்களுக்கு 72 தானே வரும். 72. சார் ஆமாங்க சார் 72 தாங்க சார். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. அது ஒர்க் அவுட் பண்ண வந்துடும். பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஆயிடும். ஏன்னா நமக்கு மெத்தட் தெரிஞ்சு இந்த மாதிரி
இதில் தப்பு பண்ணிட்டோம்னா நமக்கு அது என்ன சொல்கிறது செம்மையே தப்பாக போயிடும். அதனால் கொஞ்சம் நம்ம வந்து கான்சியஸாக ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்தது போகலாம். ஒரு விளையாட்டு மைதானம் 35 மீட்டர் ஆரமுள்ள வட்ட வடிவில் உள்ளது. அதனை சுற்றி உட்புறமாக, ஸோ அங்கே ஆல்ரெடி செவ்வகம் பார்க்கும்போது வெளிப்புறமாக பார்த்தோம், இங்கே வந்து உட்புறமாகன்னு கொடுத்துருக்காங்க. உட்புறமாக, இதெல்லாம் கீவேர்ட்ஸ், கொஸ்டினோட கீவேர்ட்ஸ். சரிங்களா? இதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். சரிங்களா? 7 அடுத்தது 7 மீட்டர் உட்புறமாக 7 மீட்டர் அகலம் உள்ள சீரான ஓடுதளம் அமைக்கப்பட்டுள்ளது எனில் அந்த ஓடுதளத்தின் பரப்பினை காண்க. சரிங்களா? ஸோ ஒரு வட்ட வடிவ, இது வட்ட வடிவ மைதானம் கொடுக்கலாம், அல்லது ஒரு மாடை வந்து கட்டி வச்சு அதை வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கு அது மாதிரி கொடுக்கலாம், அல்லது புல்வெளி அமைக்கிறாங்க, இப்படி வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? அப்போ வட்ட வடிவில் இருக்கிற ஒரு ஓடுதல் விளையாட்டு மைதானம். அது எவ்வளோ ஆரம் சொல்லியிருக்காங்க? 35. அதே மாதிரி ஆரம் கொடுத்துருக்காங்களா அல்லது விட்டம் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்துக்கணும். சரிங்களா? 35 மீட்டர் ஆரம் சொல்லியிருக்காங்க. அதனை சுற்றி உட்புறமாக சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ உள்ள உட்புறமாக என்ன பண்றாங்க? ஸோ ஒரு 7 மீட்டர் அகலமுள்ள சீரான ஓடுதளம் அமைக்கப்படுகிறது. ஸோ அப்படின்னா ஓடுதளத்தோட பரப்பளவு என்ன? ஸோ இதோட பரப்பளவு என்ன அப்படிங்கிறத நமக்கு இந்த பார்ட்டோட பரப்பு. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் சிறிய வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிக்கணும், அதுக்கப்புறம் பெரிய வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிக்கணும், ரெண்டையும் மைனஸ் பண்ண ஆன்சர். சரிங்களா? அப்போ சிறிய வட்டம் அதாவது பெரிய வட்டம். சிறிய வட்டம் நமக்கு அந்த 35லேருந்து 7 கழிச்சிட்டு அதான் நமக்கு சிறிய வட்டம். சரிங்களா? ஸோ 35லேருந்து 7 கழிச்சா என்ன வரும்? 28 வரும். ஸோ இப்போ 28ங்கிற ஆரம்பிச்சு, அதாவது ஸோ இங்கே இந்த பார்ட்லேருந்து இந்த பார்ட் வரைக்கும் நமக்கு 28 வரும். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஃபுல் லென்த் போகும்போது தான் உங்களுக்கு 35 வரும். சரிங்களா? இது வரைக்கும் தான் 35. ஓகே, அப்போ சிறிய வட்டத்துக்கு என்ன ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா அதே பை ஆர் ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு நீங்கள் வந்து போட்டு, ஏன்னா பரப்பு தானே கேட்டிருக்காங்க. இப்போ பை ஆர் ஸ்கொயர் வச்சா 22/7 இன்ட்டு ஆரம் வந்து என்னது நமக்கு 28 இன்ட்டு 28. இதை பொறுத்த வரைக்கும் பெரிய வட்டத்தை பொறுத்திருக்கும் 22/7 இன்ட்டு 35 இன்ட்டு 35. ஸோ சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் போட்டுருக்கோம். இந்த மாதிரி போடலாம், இல்லை டேரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணாலும் போடலாம். சரி, ஃபார்முலா என்ன வரும் பார்த்தீங்கன்னா பெரிய வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர், பெரிய வட்டத்துக்கு வச்சுக்கலாம். இது வந்து பை ஆர் ஸ்கொயர் வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து பை காமனாக இருக்கா? பை காமனாக எடுத்துகிட்டா என்ன இருக்கும்? ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் இருக்குமா? சரிங்களா? ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ பிளஸ் பி இன்டூ ஏ மைனஸ் பியா. ஸோ இதை வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணி போடலாம். பை இன்டூ ஆர் பிளஸ் ஆர் இன்டூ ஆர் மைனஸ் ஆர் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணி போடலாம். ஸோ அப்போ என்ன வரும்? 22/7 இன்டூ ஆர் பிளஸ் ஆர். ஸோ பெரிய ஆரம் என்னது? 35 பிளஸ் அதே மாதிரி இன்டூ 35 மைனஸ் 28. இப்போ 22/7 இன்டூ
2 கூட்டினா என்ன வரும்? 35 28 10 13 13 63 வரும். சரிங்களா? அதே மாதிரி இதை கழிச்சா நமக்கு 28ல் 35 7 வரும். சரிங்களா? இப்போ 7. ஸோ இந்த 7 7 கேன்சல் ஆகிடும். இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வரும். 22 × 63. ஸோ இப்படியும் போடலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கும் அது. ஸோ நமக்கு இந்த இடத்துல வந்து அந்த அல்ஜிபிரிக் அந்த ஃபார்முலாஸ் எல்லாம் தெரியும். தெரிஞ்சா உங்களுக்கு இந்த மாதிரி போடலாம். இல்லைனா இதை வந்து மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு பெருசாக லென்த்தாக போகும். அதை மறுபடியும் கழிக்கணும். அதனால சொல்கிறேன். நான் மல்டிப்ளை பண்ணுறதுல தப்பு பண்ணுறீங்களா? அதுக்காக இந்த மாதிரி போடலாம். ஸோ என்ன ஆன்சர் வருதுங்க? ஆன்சர் மட்டும் சொல்லுங்க. 1386 sir. 1386. மற்றவங்களுக்கு வந்திருக்கா? வேற யாருக்கும் வந்திருக்கா ஆன்சர்? சரி. அடுத்த சம்ம 1 மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிறு ஒரு ஒழுங்கான வட்டமாக மாற்றப்படுகிறது. எனில் வட்டத்தின் பரப்பெண். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் ஏ 1/2π, ஆப்ஷன் பி 4π, ஆப்ஷன் சி π, ஆப்ஷன் டி 1/4π. ஸோ என்ன ஆன்சர் வருங்க? 1 மீட்டர் நீளமுள்ள கயிறு நீளம். ஸோ ஃபர்ஸ்ட் சம்மே தான் பார்க்கணும். சரிங்களா? அப்போ இதோட சுற்றளவு தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்படியே வட்டத்தின் பரப்பளவு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நான் என்ன ஆன்சர் வருது? 4 ஆப்ஷன் எது வருதுன்னு சொல்லுங்க. என்ன ஆன்சர் வருதுங்க இதுக்கு?
ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 2πr ஈக்குவல் டு 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆரம் தானே கண்டுபிடிக்கணும். ஏன்னா பரப்புக்கு என்ன ஃபார்முலா, பை ஆர் ஸ்கொயரா. ஸோ இப்போ ஆர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆர் இஸ் ஈக்குவல் டு என்ன, 1/2π. சரிங்களா? இதான் நமக்கு ஆரம். ஸோ இதை கொண்டு போய் என்ன பண்ணணும், டேரக்டாக இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும், அவ்வளோதான் ஆன்சர். ஸோ பை இன்டூ 1/2π இன்டூ 1/2π. பை ஆர் ஸ்கொயரில் 1/2π இன்டூ 1/2π. ஸோ இப்போ அதில் வந்து பை போயிடுமா. ஸோ பை பை என்ன வரும், 2 × 2 4, பை இன்டூ பை, பை ஸ்கொயர். சரிங்களா? அப்போ ஒரு பை கேன்சல் ஆகிடும். அப்போ 1/4π. அதுதான் ஆன்சர். 1/4. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் போலாங்களா? ஓகே, சொல்லுங்க ஜெகதீஷ். இரு வட்டங்களின் ஆரங்களின் விகிதம் வந்து 1:4 எனில் பரப்புகளின் விகிதம் என்ன? ஸோ வட்டங்களோட ஆரங்கள் வந்து நமக்கு பரப்பு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பரப்பு என்ன, பை ஆர் ஸ்கொயர். சரிங்களா? இது ஒன்றா வச்சுக்கோங்க, இது வந்து இன்னொன்று. சரிங்களா? R2 ஸ்கொயர். ஸோ இப்போ பை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம், ரெண்டு பக்கம் பை காமனாக இருக்கா, பை எடுத்துடலாம். அப்போ R1 ஸ்கொயர் இஸ் டு R2 ஸ்கொயர் மட்டும்தான். ஸோ 1 என்ன, ஆரம் என்ன அதுக்கு, 1 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர். ஸோ அப்போ 1:16 தான் அதோட விகிதம். சரிங்களா? ஸோ இந்த நிழலிட்ட பகுதியோட பரப்பு இந்த மாதிரி கேட்குறாங்க, அது வேணால் பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு உள்ள வந்து ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கு. சரிங்களா? இதில் வந்து இது வரைக்கும் வந்து நமக்கு 7 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எனில் இதோட நிழலிட்ட பகுதினா இது. இதோட பரப்பு என்ன. ஸோ இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வட்டத்தின் பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் சதுரத்தின் பரப்பளவு ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வரும். சரிங்களா? வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர் வந்து சப்ஸ்டிட் பண்ணணும். அதே மாதிரி சதுர பரப்பு சதுரத்தின் பரப்பளவு ஃபார்முலா ஏ ஸ்கொயர். சரிங்களா? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பக்கம் கொடுக்கல. சரிங்களா? மூலை விட்டம் தான் நமக்கு. சரிங்களா? இந்த டயகனல் தான் கொடுத்துருக்காங்க.
பக்கம்னா நமக்கு இதுதான் பக்கம் சரிங்களா. அப்போ நமக்கு ஏ ஸ்கொயர் அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ டைகனல் கொடுத்துருந்தா, ஸோ டி கொடுத்துருந்தா என்ன ஃபார்முலா பரப்புக்கு ஆஃப் டி ஸ்கொயர் பார்த்தாங்களா, ஆஃப் இன்டூ டி ஸ்கொயர்னு பார்த்தோமா. ஸோ இந்த டி பொறுத்த வரைக்கும் இந்த பக்கம் 7னா இந்த பக்கம் 7ஆக தான் இருக்கும். அப்போ 7 + 7 14, அதான் டி. இப்போ டி இஸ் ஈக்குவல் டு 14. இப்போ ஆஃப் 14 ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் வரும். ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க கண்டுபிடிச்சு. ஸோ 14 × 14 போட்டுக்கோங்க. ஆஃப் இன்ட்டு 14 × 14 போட்டுக்கோங்க. அடிச்சிங்கன்னா 2 வரும், சரி 7 வரும். 7 × 14 போட்டிங்கன்னா அந்த ஆன்சர் வரும். ஸோ ஃபஸ்ட்டு வட்டத்தின் பரப்புக்கு என்ன வருதுன்னு சொல்லுங்கள். சரி 7 7 கேன்சல் பண்ணிட்டு 22 × 7 போட்டிங்கன்னா உங்களுக்கு அது வட்டத்தின் பரப்பு வரும். ஆன்சர் வந்துச்சுங்களா? $98ங்களா சார்? எதுக்கு 98ங்க? சதுரத்தின் பரப்பு, வட்டத்தின் பரப்புக்கா? சதுரத்தின் பரப்பு. சதுரத்தின் பரப்பு 98 கரெக்டா. வட்டத்தின் பரப்பு சார் சொல்றேன் சார். 154 சார். 154ங்க. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் ஆன்சர் 154 - 98. ஸோ 154 ப்ளஸ் இதில் ஒரு 2 இதில் 2 56 வரும் சரிங்களா. ஸோ 56 தான் நமக்கு ஆன்சர் சரிங்களா. இதில் இன்னும் நிறையா இருக்குது சம்ஸு சரிங்களா. முக்கோணம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம் சரிங்களா.